இருக்கின்றது என கூறும் நடிகர் ரஜினி அவர்கள் வந்து வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபித்துவிட்டால் 2021 தேர்தலில் அவருடைய வெற்றி உறுதியாகும். முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக அமையும். அந்த வெற்றிடத்தை நிரப்புவது அவராகத்தான் இருப்பார். இது முடியாமல் போனால் கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயம் உள்ளது என அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பொது வாழ்க்கைக்கு வருபவர் மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையும் காட்டுகின்ற ஒரு நழுவல் போக்கை கடைபிடிக்கக்கூடாது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது அவருக்கும் நல்லது, தமிழ் நாட்டுக்கும் ஏற்றது. உள்ளாட்சி தேர்தலை நடத்தினால் அது அரசியல் கட்சிகளுடைய வேட்டைக்காடாகத்தான் அது அமையும். கட்சிகளுடைய கோரப்பிடியிலிருந்து உள்ளாட்சி அமைப்புகள் விடுபட வேண்டுமேயானால் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு, குறுக்கீடு, சின்ன ஒதுக்கீடு இல்லாமல் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பதவி முதல் மாநகராட்சி மேயர் பொறுப்பு வரை சுயேட்சை சின்னங்களை கொடுத்தே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நல்லவர்கள், வல்லவர்கள், பொது மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்கள் பொறுப்புக்கு வர முடியும். இவ்வாறான திருத்தங்களுக்கு பிறகு தேர்தலை நடத்தினால் உள்ளாட்சி நல்லாட்சியாக மாறும். ஆண்டுகளாக மேட்டூர் உபரி நீர் பயன்பாடு இல்லாமல் கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காவிரியின் இருமருங்கும் இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டை, கண்மாய்கள் பரவலாக பல இடங்களில் நீர் குறைவாகவே இருந்திருக்கின்றது. இதற்கு ஒரே தீர்வு உபரிநீர் திட்டங்களை நிறைவேற்றுவது மட்டுமே. போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மேட்டூர் உபரிநீர் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை அரசுக்கு வைக்கின்றோம். காவிரி பிரச்சனையில் நிரந்தர தீர்வு, இருமாநில மோதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை தீர்ப்பில் இடம்பெறச் செய்வது மட்டுமே ஆகும். கடந்த 2 ஆண்டுகளாக நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல மழை பொழிந்த காரணத்தால் கர்நாடகா தமிழ்நாட்டை வடிகாலாக வைத்து உபரி நீரை திறந்து வந்திருக்கின்றது. பற்றாக்குறை நிலவும் ஆண்டுகளில் தேவை போகத்தான் மீதியை திறப்பார்கள் என்ற நிலையை இந்த தீர்ப்பு உருவாக்கிவிட்டது. கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி என்ற விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு கொடுத்து விட வேண்டும். பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அறிவிக்கக்கூடிய இந்த அரசுக்கு ஏன் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி பிரித்து கொடுக்கக்கூடாது? கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு தொடர்ந்து இருக்க வேண்டி வரும். இதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முன்வர வேண்டும். தமிழ்நாடு ஒரு மழை மறைவு மாநிலம். அண்டை மாநிலங்கள் மழை நிறைவு மாநிலங்கள். கோதாவரி காவிரி இணைப்பு என்பது காலத்தின் கட்டாயம். சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இந்த திட்டத்தை ஒரு நீண்டகால திட்டமாக வைத்து நிறைவேற்றிட வேண்டும். இதற்கு முதல் படியாக கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டத்தை கேரளாவுக்கு மின்சாரம், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர், மத்திய அரசினுடைய நிதி என்ற அடிப்படையில் நிறைவேற்றிட அரசுகள் முன்வர வேண்டும். இதற்கு நில ஆர்ஜிதம் தேவையில்லை. அப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் கரூர் மாவட்டம் அரவாக்குறிச்சி தொகுதியில் கைவிடப்பட்ட 19,500 ஏக்கர் விளைநிலங்களுக்கு தொடர்ந்து நீர் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த நீர் வீராணம் சென்று சென்னைக்கும் குடிநீராக கொண்டு செல்ல முடியும். இந்த திட்டத்தை இனிவரும் திட்டங்களுக்கு ஒரு முன்னோடி திட்டமாக முனைப்புடன் அரசுகள் செயல்படுத்திட வேண்டும். 2020 ஜனவரி 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் கள் இறக்கி விற்பது விரிவுபடுத்தப்படும். போராளிகள் மீது இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி,
அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த அரசும் சொல்ல முடியாது, ஆண்டவனாலும் இதற்கு பதில் சொல்ல முடியாது. எங்கள் பின்னால் மக்கள் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு திரண்டு வந்தார்களோ அதை போல இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இதற்கு கை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. 2020 ஜனவரியில் கள்ளுக்கு விடுதலை கிடைத்தே தீரும். ரூபாய் நோட்டுகளில் காந்தி படம் அச்சிடப்பட்டு இருக்கின்றது. எதற்காக காந்தி படம் ரூபாய் நோட்டுகளில்? காந்திய கொள்கைகளை நாம் குழி தோண்டி புதைத்து விட்டோம். சுதந்திரத்துக்கு முன்பு வெளிநாடுகளுடைய விற்பனை சந்தையாக இந்தியா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்நிய பொருட்களை வாங்கி குவித்து தீயிட்டு காந்தி கொளுத்தினார். அதே நாட்டில் 72 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ரேஷன் கடைகளில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய சமையல் எண்ணெயை அரசாங்கம் முன்னின்று மானியம் கொடுத்து சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்தியாவில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய் போன்றவற்றிற்கு மானியமும் இல்லை, அரசாங்கம் ரேஷன் கடைகளில் சந்தைப்படுத்துவதும் இல்லை. இது ஒரு காலனி ஆதிக்கத்தின் வெளிப்பாடு. காந்திய கொள்கைகளை குழிதோண்டி புதைத்த பிறகு எதற்காக 10 ரூபாய் நோட்டுகளில் காந்தி படம், 2000 ரூபாய் நோட்டுகளில் காந்தி படம்? இந்த கேள்விக்கு ஆண்ட அரசுகள், ஆளும் அரசுகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆயுள் காப்பீடு போன்ற தனிநபர் காப்பீடாக பயிர் காப்பீட்டை மாற்றி அமைத்தால் மட்டுமே பயிர் காப்பீட்டால் விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கும். இல்லாமல் போனால் வருவாய் கிராம அளவில் பாதித்தால் மட்டுமே இழப்பீடு என்ற அம்சம் இருக்கும் வரை அந்த நிறுவனங்களுடைய வேட்டை காடாகத்தான் காப்பீடு இருக்கும். உடனடியாக அரசு இதை மாற்றி அமைக்க வேண்டும். அதுவரை பயிர் காப்பீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். யாரிடமும் பிரீமியம் அரசாங்கம் வாங்கக்கூடாது. ஆங்கிலேயர் காலத்தில் நிலவரியை பிரதானமாக கொண்டுதான் நாடு நிர்வகிக்கப்பட்டது. ஆனால் இன்று நிலவரி ஏக்கருக்கு 2 ரூபாய், அதையும் வசூலிப்பது இல்லை. இது விவசாயிகளுக்கு கொடுத்த ஒரு சலுகையா, இல்லை விவசாயிகளுடைய அறியாமையை அறுவடை செய்த ஒரு செயலா? சுதந்திர இந்தியாவில் விவசாயிகளுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் இழுக்கு தேடும் விதத்தில் இலவசம், மானியம், சலுகை, கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி விலக்களிப்பு போன்றவற்றை தொடர்ந்து விவசாயிகளுக்கும் கொடுத்து விவசாயிகளை இன்று கையேந்திகளாக இந்த அரசுகள் ஆக்கிவிட்டன. ஒரு மலைப்பாதையில் பயணிக்கும் பயணிகள் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்கான குரங்குகளுக்கு தீனி கொடுத்ததனுடைய விளைவு இன்று உணவு தேடுவதை குரங்குகள் மறந்து அந்த மலைப்பாதையில் கையேந்தி நிற்பதை பார்க்க முடிகின்றது. அதை போலத்தான் திட்டமிட்டு 72 ஆண்டுகளில் விவசாயிகளை கையேந்திகளாக ஆக்கிவிட்டது இந்த அரசுகள். இவ்வாறான போக்கிற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்று உயரிய விருது, பத்ம விருது 60% இருக்கக்கூடிய விவசாயிகளில் எத்தனை பேருக்கு இந்த அரசு பத்ம விருது கொடுக்கின்றது? அதே நேரத்தில் மற்ற வர்க்கத்தினருக்கு எவ்வளவு கொடுக்கின்றார்கள் முக்கியத்துவம்? இவைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் தொடர்ந்து விவசாயிகளை புறக்கணித்து வந்துள்ளது, இன்றும் புறக்கணித்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். விவசாயிகளுடைய கஷ்டம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆக 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விபத்தின் காரணமாக ஒரு விவசாயி முதலமைச்சராக ஆகியிருக்கின்றார். ஆக ஒரு வெற்றிடம் வந்துவிட்டது என்று பலர் சொல்லுகின்றார்கள். இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய கடமை, பொறுப்பு வாக்காளர்களுக்குத்தான் உண்டே ஒழிய ஒரு நடிகர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக அவர் வேண்டுமானால் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு, கடமை வாக்காளர்களுக்கு மட்டுமே உண்டு. ஆக இவர் விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டு எப்படி 6 மாதங்கள் சரண் சிங் நாட்டினுடைய பிரதமராக இருந்தார், அப்போது விவசாயிகளுக்கு நடு நிலைமையுடன் நின்று சில சலுகைகளை அறிவித்தார். அதை போல இவரும் சில சலுகைகளை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்தால் மட்டுமே இவர் நிலைத்து நிற்க முடியும். இன்று வெங்காயம் விலை 100 ரூபாயை தாண்டிவிட்டது. சில நேரங்களில் 1 ரூபாய் கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போகின்றது. இதற்கு காரணம் அரசிடம் புள்ளி விவரம் இல்லை.
ஒரு அரசாங்கத்திடம் உள்நாட்டு தேவை இவ்வளவு, ஏற்றுமதி இவ்வளவு, இவ்வளவு பரப்பளவில் சாகுபடி செய்ய வேண்டும் என்ற புள்ளிவிவரம் இருக்க வேண்டும். நிர்ணயம் செய்து விவசாயிகள் அனுமதி பெற்று சாகுபடி செய்ய வேண்டும். இடையில் பயிரை பார்த்து பயிர் நன்றாக இருக்கின்றது, கூடுதலாக விளையும், உள்நாட்டு தேவை எவ்வளவு, ஏற்றுமதிக்கு எவ்வளவு தேவை, அது போக இவ்வளவு உபரியாக இருக்கின்றது, இதை என்ன செய்வதென்று அறுவடைக்கு முன்பே வளரும் நாடுகளில் திட்டமிட்டு விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட திட்டமிடல் இல்லாத காரணத்தால் விவசாயிகளாகிய நாங்கள் இன்று ஒரு மஞ்சள் ஒரு குவிண்டால் 17,000 ரூபாய்க்கு விற்கின்றதென்றால் நாங்கள் அடுத்த ஆண்டு மஞ்சளை சாகுபடி செய்வோம். 3,000 ரூபாய்க்கு வந்துவிட்டதென்றால் மஞ்சள் சாகுபடியை விட்டு விடுவோம். இது எப்படி இருக்கின்றதென்றால் ஒரு குருட்டு பூனை விட்டத்தில் பாய்வதை போன்று இருக்கின்றது. இதனால் ஆதாயம் பெறுவது இடைத்தரகர்கள் மட்டுமே. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் ஒரு வண்டி ஓட்டுபவருடைய கையில் தலைக்கயிறு இருந்தால்தான் வண்டியை செம்மையாக ஓட்ட முடியும். அதே போல இந்த புள்ளி விவரம் திட்டமிடல் அரசிடம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திட்டமிடல் அரசாங்கத்திடம் இல்லாத காரணத்தால் தான் 100 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் விற்கக்கூடிய ஒரு அவலம் இந்தியாவில் அடிக்கடி அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநில இடைத்தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்தது ஒரு வெங்காயத்துக்கு இருந்தது. அதை போலத்தான் இன்றும் இருக்கின்றது. மராட்டிய மாநிலத்தில் அரசியல் குழப்பம் உச்சகட்டத்தில் இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்த பிறகு வேறொரு கூட்டணி. இது ஜனநாயகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பேராபத்து ஆகும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்ததோ அந்த கட்சியுடன் சேர்ந்துதான் ஆட்சியை தேர்தலுக்கு பிறகு அமைக்க வேண்டும். வேறொரு கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து ஆட்சியை அமைத்தால் அந்த ஆட்சி செல்லுபடியாகாது என்ற விதத்தில் தேர்தல் சீர்திருத்தத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மட்டுமே ஜனநாயகத்தை காக்க முடியும். இவ்வாறான தேர்தல் சீர்திருத்தங்களை வலியுறுத்தித்தான் 1996 மொடக்குறிச்சி தொகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை கூட்டமைப்பு களம் இறக்கியது. அப்போதைய தேர்தல் ஆணையராக இருந்த TN சேஷன் அவர்கள் சில திருத்தங்களை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு வந்த ஆணையாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. இதனுடைய வெளிப்பாடுதான் இன்று மராட்டிய மாநிலத்தில் அரசியல் குழப்பம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கு தீர்வு காண வேண்டும். காண தவறினால் ஜனநாயகம் ஒரு கேலி கூத்தாகும்.